இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு அழகான டாபிக் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹோம் மேக்கிங் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லி பண்ணக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளா இருக்கட்டும், இதை எடுத்து பண்றது பயங்கரமா ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அது பயங்கர ஒரு டென்ஷன் கொடுக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. என்னால் வீட்டு வேலைகளை சரியாக மேனேஜ் பண்ணுறதுல பயங்கரமாக டென்ஷன் ஆகுறேன், கோவப்படுறேன், எனக்கு அது நிறைய நேரங்களில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நானே கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் உமனாக இருந்தால் இன்னும் அதிகமான ஒரு டென்ஷன் இருக்கும். வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், வெளியில் போய் அவங்களோட வேலைகளையும் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, இந்த வீடு சம்பந்தமான வேலைகளாக இருக்கட்டும், நம்மளோட டெய்லி நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய வேலைகள், நமக்கான பொறுப்புகளாக இருக்கட்டும், இதை நம்மளால சரியா மேனேஜ் பண்ண முடியாம, அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாம, அதனால வரக்கூடிய டென்ஷனை நம்ம தவிர்க்க முடியாம, ஒவ்வொரு நாளும் இதை வச்சே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளை சுத்தி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். நம்மளோட டெய்லி வேலைகளை நம்ம பீஸ்ஃபுல்லா பண்ணணும், ரிலாக்ஸா பண்ணணும். எந்த வேலைகள்லையும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது, எந்த விஷயத்த யோசிச்சாலும் பயங்கர டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில ப்ராக்டிக்கலான சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி டிப்ஸை உங்களோட டெய்லி வீட்டு வேலைகள் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகான விஷயமாகவும், டென்ஷன் கொடுக்காம உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கக்கூடிய விஷயமாகவும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அது மாதிரியான ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியான டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், உங்களோட டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணக்கூடிய வீட்டு வேலைகள்ல எந்த ஒரு வேலை உங்களுக்கு பெருசா தோணுது, ரொம்ப கஷ்டமா தோணுதோ, அதை பிரிச்சு பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரிச்சு பண்ணும்பொழுது அந்த வேலை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன வேலை சொல்றேன். இது நிறைய பேருக்கு கஷ்டமான வேலையா இருக்கலாம், சில பேருக்கு ஈஸியான வேலையா இருக்கலாம். நான் இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உங்களுக்கு உங்களோட டெய்லி வேலைகள்ல எது கஷ்டமா இருக்கோ அந்த வேலையோட இதை ரிலேட் பண்ணி உங்களோட அந்த வேலையை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்றது. ட்ரெஸ் வாஷ் பண்ற வேலை நிறைய வீடுகளில் ரொம்ப ஈஸியான வேலையா தோணலாம். சொல்றதுக்கு வேணா அது ஈஸியா தோணலாம். வாஷிங் மிஷின் இருக்கு, ட்ரெஸ்ஸை போட போறோம், அது வாஷ் பண்ணி முடிக்க போகுது, அதை ட்ரை பண்ண போட போறோம், எடுத்து மடிச்சு வைக்க போறோம். இது சொல்றப்போ கேட்குறப்போ ஈஸியா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலா நம்ம டெய்லி பேசிஸ்லயோ இல்லை வாரத்தில் 2 நாள் அதை பண்ணும்பொழுதோ கண்டிப்பா சில பேருக்கு அது கஷ்டமான வேலையா தான் தோணும். இதை ப்ராக்டிக்கலா இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணவங்களுக்கு இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, இல்லை 2 பேரே இருக்கீங்க அப்படின்னாலும் ட்ரெஸ் நிறைய சேரும் ஒவ்வொரு நாளும் அப்படின்றவங்க வாரத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ வாஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ட்ரெஸ் நிறைய சேரதான் செய்யும். அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் நீங்கள் மெஷினில் 2 தடவை போட்டு எடுத்தீங்கனாலும் நீங்கள் தான் போய் காய போட்டுட்டு வரணும். அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் காய போட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி எடுத்து அதை ரெகுலர் வியர், ஆஃபீஸ் வியர், காலேஜ் வியர், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக நீட்டாக எடுத்து மடித்து அது எல்லாத்தையும் அவங்கவுங்களுக்கான கபோர்டில் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்றது சொல்கிறப்போ கேட்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது கண்டிப்பாக கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட டெய்லி லைஃப்பில் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இல்லை வேறு எந்த வேலையோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்கன்னா அதை எப்படி ஈஸி பண்ணிக்கலாம். வாரத்தில் இப்போது 2 நாள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்க. இல்லை டெய்லி உங்களால் முடியும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி பேசிஸில் எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது ட்ரெஸ் சேர்றது கம்மியாகும். அப்போ வேலை ஈஸியாகுமா பிரியா அப்படின்னீங்கன்னா, மொத்தமாக அவ்வளோ ட்ரெஸ் சேர்ந்து அவ்வளோவையும் மடித்து நீங்கள் எடுத்து அந்தந்த கபோர்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ட்ரெஸ் ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக சேரும் பொழுதே நீங்கள் வாஷ் பண்ணிடுறீங்க, இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் வாஷ் பண்ணிடுறீங்க அப்படின்னா ட்ரெஸ் கம்மியாக சேரும். அப்படி கம்மியாக சேர்ற அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ண போடுறதோ இல்லை மடித்து வைக்கிறதோ அவ்வளோ கஷ்டமாக தோணாது. அது ஒரு வேலை தான், பட் கஷ்டமான வேலையாக இருக்காது.
நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே மெஷினில் லோட் பண்ணி வச்சுருங்க. மார்னிங் எழுந்ததும் லிக்விட் போட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. உங்களோட வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ண போட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறீங்க அப்படின்னா அப்போ எடுத்துகிட்டு வந்து அழகாக மடித்து எடுத்துவீங்க. இப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது உங்களோட வீட்டில் இருக்கவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. வீட்டில் வளர்கிற குழந்தைங்கள் இருந்தாலும் சரி, வளர்ந்த குழந்தைகள், விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்கள இந்த மாதிரி வேலைகளில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுங்க. இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உன்னோட வேலை, உன்னோட ட்ரெஸ், இதை நீ மடிச்சு வச்சு பழகு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்க. இது அவங்களுக்கு கஷ்டமான வேலையாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. அவங்க என்னைக்கா இருந்தாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு, யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு, யாரையும் சார்ந்து தன்னோட வேலைகளை வச்சுக்காம இருக்கிறதுக்கு இது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கும் பொழுது அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாகும். இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப குட்டீஸாக தான் இருக்காங்க, வீட்டில் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் தான் என்னோட வேலைகளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இப்படி நீங்கள் அதை பிரித்து பண்ணும்பொழுது, டெய்லி பேசிஸில் பண்ணும்பொழுது அது அளவாக தான் சேரும். அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி மடிச்சு வைக்கிறது அப்படின்றது கஷ்டமான வேலையாக இருக்காது. இப்படி உங்களோட டெய்லி வேலைகளை உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு வசதியாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுறீங்க, உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டு வேலைகள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது. இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. செகண்ட் டிப், ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை சமையல். இந்த சமையல் வேலை நிறைய பேர்த்துக்கு டென்ஷன் கொடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்ன சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணுறது, மதியம் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறது, நைட் டின்னருக்கு என்ன ரெடி பண்ணுறது, இதுதான் நிறைய பேர் வீட்டில் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதனாலேயே சமையல் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும். இதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மீல் பிளானிங் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு மீல் பிளானிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் வீட்டில் அது வேலைக்கே ஆகாது, யாருமே வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று வேணும், எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அப்படி இருக்க வீடாக இருந்துச்சுன்னா இந்த மீல் பிளானிங் அப்படின்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம். வீட்டில் இருக்கவங்களோட உங்களுக்கு அந்த சமையல் வேலைகளில் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கலாக பண்ணவே முடியாது பிரியா, நானே தான் ஒவ்வொரு டைமும் கேட்டு கேட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்ட பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் என்ன சமைக்க போறீங்க அப்படின்றதையாவது முத நாள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சிங்கன்னா அது பயங்கரமான டென்ஷன் வேலை தான். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், சமையல் வேலையே எனக்கு எரிச்சல் பிடிச்ச வேலை, சமையல் வேலையே எனக்கு டென்ஷன் கொடுக்குற வேலை அப்படின்னு சமையல் மேலே வந்து நம்ம பிளேம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோமோ அதை முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். மார்னிங் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மதியம் லஞ்சு நீங்கள் சூடாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டைமில் தான் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்னா மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நைட் டின்னருக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்பொழுதே டின்னருக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. அந்த சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சின்ன சின்ன வேலைகளை, டின்னருக்கு தேவையான வேலைகளையும் ஒரே டைமில் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வச்சுட்டோம்னா அந்த நைட் டின்னர் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மதியம் நீங்கள் ஒரு கிரேவி வைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட் வந்து அதை தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மதியமே அந்த சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே நைட்டுக்கு சப்பாத்தி தான் போட போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நைட் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நைட்டு நீங்கள் அவ்வளோ பேத்துக்கும் உட்காந்து அப்போ அந்த மாவு பிசைகிறது அப்படின்றது சின்ன வேலையாக இருந்தாலும் அதை வீட்டில் இருக்க அத்தனை பேத்துக்கும் தேவையான அளவு எடுத்து பிசைகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக கூட தோணலாம். ஸோ இந்த மாதிரி சமையல் வேலைகள் பண்ணும் பொழுதே இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன் வேலைகளையும் அந்த டைம்லேயே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு அந்த டின்னர் ரெடி பண்ணும்பொழுது இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளோட மைண்டே வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். ஓகே, மாவு ரெடியாக இருக்குது, நம்ம ஒரு சின்ன குருமா தான் வைக்க போகிறோம், அதை குக்கர்லேயே வச்சு விட்டுறலாம். இல்லை ஒரு சின்ன தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அதை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு வேலை தான் இருக்குது அப்படின்னா நம்ம மைண்டே வந்து அது ஈஸியான வேலை, அதை சிம்பிளாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று ரெடியாக இருக்குது, ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தயாராகிடும்.
இல்லைன்னா சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி அதுக்கு ஒரு குருமா ரெடி பண்ணி அப்படின்னு நம்மளே வந்து அதை ஒரு பெரிய வேலை மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது தான் அது ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வேலையா மாறிடுது. ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போதே லஞ்சுக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிங்க. அந்த டைம்ல ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. லஞ்ச் ரெடி பண்ணும்போதே டின்னருக்கு தேவையானதை குட்டி குட்டி வேலைகள் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களோட வேலைகளை ஈஸி பண்றதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே அதுக்கு தகுந்த விஷயங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சமையல் வேலை அப்படின்றது அப்படின்னவங்களையும் முடிகிற வேலையா மாறிடும். ஸோ சமையல் வேலை மேல டென்ஷன் காட்டாம, கோவம் காட்டாம, பிளேம் பண்ணாம உங்களோட வேலைகளை ஈஸியா பண்ணிக்கிறதுக்கு ஈஸி ரெசிபிஸ், ப்ரிப்பரேஷன் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம் மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். தேர்ட் டிப், ஹோம் மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங். வீட்டை கிளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். சில பேருக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ஏன்னா டெய்லி பேசிஸில் ஒரு கிளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லை அந்த கிளீனிங் வேலையிலேயே அப்படின்னு சொடக்கு போடுற டைமில் செஞ்சு முடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த வேலைகள் வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு அது கஷ்டமான வேலையாக இருக்கும். ஏன்னா கிளீனிங் அப்படின்னு யோசிச்சாங்கனாலே சில பேருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், ரொம்ப கோவம் வரும். கிளீனிங் வேலை பண்ணணுமா, அது எனக்கு பெரிய தலைவலி பிடிச்ச வேலையே அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு அது ரொம்ப பேர்டன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒர்க்காக தெரியும். நீங்கள் எந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னாலும் கிளீனாக வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஹோம் மேக்கிங்கில் ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் வேணும். கிளீனாக இருக்கிறது, ஹைஜீனிக்காக நம்ம வீட்டை வச்சுக்கிறது அப்படின்றது நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். ஸோ அதில் எப்பவுமே நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம்தான். அந்த கிளீனிங் அப்படின்ற வேலையை ஈஸியா மாத்திக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். இப்போ கிளீனிங் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில வேலைகளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour ஆகும், 1 hour ஆகும். இப்போ வீடு துடைக்கிற வேலையா இருக்கட்டும், வீடை டஸ்டிங் பண்ற வேலையா இருக்கட்டும், இல்ல பாத்திரம் கிளீன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அந்தந்த வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் யூஸ் பண்றோம், அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு, பாத்திரங்கள் எவ்வளோ யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு வீட்லயும் அதுக்கான டைம் மாறும். மினிமம் சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு 1/2 hour to 45 minutes ஆகுது பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலைகள்லாம் ஒரு ஓரமா வச்சிடலாம். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் பாருங்க, அதுதான் நிறைய நேரங்களில் நமக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய வேலையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவுண்டர் டாப்பை கிளீன் பண்றது அதுக்கு ஒரு 5 to 7 minutes தான் ஆகும். அதே மாதிரி ஒரு சிங்கை கிளீன் பண்றது அதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். ஒரு மிரர் கிளீன் பண்ண போறீங்க, அதுல ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்றதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும், 7 minutes ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 5 to 7 minutesக்குள்ள முடிக்கிற மாதிரியான வேலைகளை ஃபர்ஸ்ட் நீங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் 5 to 7 minutes அப்படின்னு சொல்றேன், 10 minutesன்னு சொல்லாம 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லாம ஏன் 7 minutes 5 minutes அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 5 minutes 7 minutesன்னு சொல்லும்போது ரொம்ப சின்னதா தெரியும் அந்த டைம். 10 minutes அப்படின்னோம்னா அது கொஞ்சம் பெரிய டைமா தெரியுற மாதிரி இருக்கும். 10 minutes உட்காந்து அதை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 minutes ஒரு 7 minutes தான் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெருசா நம்ம மைண்ட்ல வந்து தோணாது. அதுக்குள்ள நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம்ல அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 to 7 minutesக்குள்ள எந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படின்றத நோட் பண்ணுங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு கவுண்டர் டாப் கிளீன் பண்றது, உங்களோட ஸ்டவ்வோட சேர்த்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ணி விட போறீங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிட போகுது? இல்ல கவுண்டர் டாப்ல இருக்க ஒரு மசாலா பாக்ஸை ஃபில் பண்ணி வைக்கிறது, அது காலி ஆயிடுச்சு. அது காலியாகி அடுத்த நாள் நீங்க சமைக்கும் போது ஒண்ணுமே இல்லாம அப்போ உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி திருப்பி அந்த மசாலா பாக்ஸை ஃபில் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் அதுல இருக்க அஞ்சரை பெட்டியில இருக்க மசாலாலாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 7 minutesக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்க எழுதுங்க. அந்த வேலைகளை வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்க முடியுமோ பண்ணி முடிச்சிருங்க. அப்படி பண்ணும்பொழுது வீட்டில் நிறைய வேலைகள் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்க பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் கிளீன் பண்ற வேலை, வீடை மாப் பண்ற வேலை, இந்த மாதிரியான மேஜர் வேலைகள் மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன வேலைகள், டென்ஷன் கொடுக்கக்கூடிய வேலைகளை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து பாருங்க. இப்படி நீங்க உங்களோட வேலைகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கிளீனிங் அப்படின்ற வேலை மேக்சிமம் முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ வீடும் கிளீனா நீட்டா மெயின்டைன் ஆகும். அங்கங்க கச்ச கச்சன்னு போட்டு வச்சுக்கிட்டு கிச்சன்ல நின்று நீங்க பாத்திரம் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடு பார்க்கறதுக்கு மெஸ்ஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட அந்த மெஸ்ஸியா இருக்க வீட்டை கிளீன் பண்றதுக்கு அந்தந்த பொருட்கள் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. நான் இப்போ சொன்ன மாதிரி 5 to 7 minutesல என்ன வேலைகள்லாம் குட்டி குட்டி வேலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிங்க.
முடிச்சுட்டு உங்களோட மேஜர் வேலைகளை வந்து பாருங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களோட வீடு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ குட்டி குட்டி வேலைகள் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காம இருக்கும். 4th டிப் ரொம்ப முக்கியமான டிப். அதாவது ஹோம் மேக்கிங். ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்போ ஒர்க்கிங் விமனை விட்டுறலாம். அவங்க வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹோம் மேக்கராக இருக்கவங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அந்த வீட்டு வேலைகள்லேயே தன்னை வந்து சுருக்கி வச்சுக்கிறது, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தன்னை வச்சுக்கிறது. நான் காலையில் எழுந்திரிச்சேன்னா வீட்டு வேலைகளை பார்த்தேன்னா, வீட்டில் இருக்கவங்கள தேவையான விஷயங்களை பண்ணேன்னா அவ்வளோதான், என்னோட உலகம் வந்து இவ்வளோதான், என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்க திறமைகளையே வெளிப்படுத்தாம அப்படியே இருந்துடுறது, இல்லை ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்காம இருக்கிறது, இல்லை ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்காம இருக்கிறது. எனக்கு போதும், இந்த லைஃப் இது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை தானே சுருக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் ஆசைகள் இருந்தாலும் தான் வந்து தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், தான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தனக்கு சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதை எல்லாத்தையும் ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த காரணம் காமிச்சு அதை மட்டுமே வந்து சொல்லி தன்னை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஹோம் மேக்கிங், ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயமும் இம்பார்ட்டன்ஸ். அது என்னன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. எனக்கு டேலண்ட்லாம் இருக்குது, எனக்கு வெளிப்படுத்தணும்னு ஆசை இருக்குது, நான் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தோணுது, பட் எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணால் அதுக்கு நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இல்லை அதை வந்து வீட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியல, இல்லை ஏதோ ஒரு மனசு வந்து சோர்ந்து போயிடுறேன், இதெல்லாம் பண்ணணும்னே தோண மாட்டேங்குது, யோசிச்சா கூட பண்ணணும்னு சம்டைம்ஸ் தோணுது, சில நேரத்தில் வேணாம் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு தோணுதுன்னு யோசிக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. இது மட்டுமே நமக்கு வந்து லைஃப் கிடையாது. வீட்டு வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறத மட்டுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலைகள் கிடையாது. நம்மளை நாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளை நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தணும். நமக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும். அது மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், வீட்டில் இருந்தே உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தையும் பண்ணுங்க. இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது அது மூலமாக உங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஒரு இண்டிபெண்ட்டான பர்சனாக மாறுறீங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணிட்டு வர்றாங்க, அதை வச்சு மட்டுமே இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணுறேன், நானும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு தேவையான விஷயங்களும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு பர்சனாக நீங்கள் மாறும்பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க அதை அவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக பார்ப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக கிளிக் ஆகும், அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஏர்ன் பண்ணும் பொழுது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது நீங்களே உங்களை நினச்சி பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக மட்டுமே இருந்து உங்களுக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப டென்ஷன் கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்குது அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளி வர்றதுக்கு, அதுலேருந்து உங்களை வந்து ஒரு புது மனுஷியாக மாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்தில் நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகும்பொழுது, உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கும் பொழுது, உங்களோட பேஷனை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறீங்க, அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதனால வர்ற கான்ஃபிடென்ஸே வந்து உங்களை பயங்கரமான ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியாக மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை குறுக்கி வச்சுக்காம நீங்கள் நல்லா வளருங்க. நீங்கள் வளர வளர உங்களை சார்ந்தவங்களும் நிறைய வளருவாங்க, உங்களை பார்த்து வளர்கிறவங்களும், உங்களை பார்த்து அவங்களோட லைஃப்பை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இனிமே வந்து பெட்டராக மாறுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்க முடியும். ஸோ ஹோம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்படியுமே நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், இப்படியும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வந்த ஒரு சின்ன மெசேஜ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்லேயும் ஹோம் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப அழகான விஷயமா மாறும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.